இங்க ஒரு ஆடு வித்தியாசமா இருக்கிறதால கான்ஸ்டபிளுமே அந்த ஆடை பார்த்துட்டு அதை பத்தி விசாரிக்கிறாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அதனால முத்துவை பத்தியே கேட்கலாம்னு சொல்லி ஒரு போட்டோ காட்டி கேட்டா அந்த அம்மாவோ, ஆமா இந்த தம்பி எங்க ஊருக்கு வந்து ஆட்டுப்புலிக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாருன்னு சொல்றாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி அவருமே வண்டியை எடுத்துட்டு வந்து அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் கிட்ட ஆட்டுப்புலிக்கு கொடுத்துட்டு நீங்க எந்த பொருள்னாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஆட்டுப்புலிக்கு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, பணக்காரங்களாம் செடி வளர்ப்பாங்க, அவங்களுக்கு நாங்க பேக்கெட் பண்ணி வித்துடுவோம்னு சொல்லுவாரு. இதை கேட்ட அந்த ஊர் மக்களுமே அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஆட்டுப்புலிக்கையும் எடுத்துட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுப்பாங்க. அவருமே அது எல்லாத்தையும் வாங்கி அவரோட வண்டியில கொட்டிக்கிட்டு அவங்க கேட்கிற பொருள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. முத்துக்கிட்ட ஜென்ஸ் ஆட்டுப்புலிக்கு எல்லாம் கொடுத்துட்டு சரக்கு பாட்டில் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தனும் ஃப்ரீயா ஒரு பாட்டில் கொடுன்னு கேட்டா, முத்துவோ நீ எனக்கு ஓட்டா போட போற, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவனுமே முத்துவோட வண்டியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அவரோ ஊரை விட்டு போனதுமே ஆட்டுப்புலிக்கு எல்லாத்தையும் அங்க கொட்டிட்டு போயிருப்பாரு. காசு கொடுத்து ஆட்டுப்புலிக்கிய வாங்கி எதுக்காக இப்படி கொட்டணும்னு சொல்லி கான்ஸ்டபிளுமே யோசிக்கிறாரு. இப்ப கான்ஸ்டபிளோட அம்மாவோ மாட்டு சாணத்தை வாரிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க பையனோ கவிதாவை வார சொல்ல வேண்டித்தானேன்னு கேட்டதுக்கு, நம்ம மாட்டு சாணத்தை அல்ல சொன்னா அவன் நம்மளுக்கு விஷம் வச்சிருவான்னு சொல்லுவாங்க. இதை கவிதாவும் கேட்டுருவாங்க. அதனால கோமா காஃபியை மாமியாருக்கு வச்சுட்டு போறாங்க. நைட்டு கான்ஸ்டபிள் வீட்டுக்கு வந்ததுமே, உங்க அம்மா என்னை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்னை பார்த்தா விஷம் வச்சு சாகடிக்கிற மாதிரியா தெரியுது, உங்க குடும்பம் தான் அப்படியாப்பட்ட குடும்பம், நாங்களாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறாங்க.